இன்னைக்கு நம்ம டிராண்டா ஜாயின் பண்ணி எபிசோட் 15 தான் போகிறோம். இன்னும் ஒரு எபிசோடு இருக்குது. அந்த எபிசோடு இன்றைக்கே அப்லோட் பண்ணிவிட்டு அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த மாதிரி அப்படி தான் வரும். ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ அந்த ரெட்டு பொண்ணு இறந்ததுனாச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி கதை எழுதிருப்பேன். என் கண்முடிய அந்த பொண்ணு சார்ந்துட்டுனா ரொம்ப ஃபீல் பண்ணி அது வைக்கல. அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகி வேறு ஒரு இடத்துல இருப்பேன். இது என்னடா நம்மளும் சேர்ந்து செத்துட்டோமா, நான் என்ன கனவாக கண்டுக்கிட்டேன்னு சொல்ல பக்கத்தில் தான் எனக்கு கசின்னு இருப்பேன். இது எல்லாத்துக்கும் கண்ண நீ தானடா, அப்போ நான் காணது எல்லாமே கனவு தானா, அந்த பொண்ணு சாலியாக சொல்ல. ஆக்சுவலாக இது நீ வேற ஒரு இடத்துல இருக்க, அந்த பொண்ணு செத்து போயிட்டா நீ கனவெலாம் ஒன்று காணேன்னு சொல்ல. இல்லை நீ போய் தான் சொல்கிற. சரி என்னை கதறியாச்சும் அழுது விட்றா, அதுக்காச்சும் டைம் குறைந்து விட்டுனா எனக்கு கோவத்தில் பண்ணி அப்படியே சோமா படுத்துக்கிட்டு இருப்பேன். நீ என்ன தான் ஃபீல் பண்ணாலும் எதுவுமே மாறப்போடக்கூடாது. உனக்குள்ளே இருக்க பவரை நீ யூட்டிலைஸே பண்ண போதில்ல. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிடென்ட் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்றா. 90% செத்துறா. இன்னும் 10% தான் வாய்ப்பு இருக்குது. அந்த 10% நீ நினச்சா கூட காப்பாற்றலாம். ஆனால் நீ காப்பாற்ற மாட்டேன். நீ இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. ஒன்றே நான் இருக்க அதை சூஸ் பண்ணேன்னு தெரியலன்னு சொல்ல. டே சும்மா கம்முன்னு அமைதியாடுறா, நானே பின்ன டென்ஷனில் இருக்கேன், நீ வேறு கத்திக்கிட்டு இருக்க, அமைதியாடுறான்னு சொல்ல. அம்மா நீ எதுக்காக ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல. அதெல்லாம் உன்ட்ட சொல்ல முடியாது. அப்படியே சொல்லணும்னு காரணம்னா கூட எனக்கு இப்போ சொல்கிறக்கான மூடலடா, போய் தொலைடா, உன்ட்ட எனக்கு பேச வைக்க சுத்தமாக விருப்பம்லான்னு பேசிகிட்டு இருக்கல. இப்போ தான் இவனு கேட்குறேன், இந்த உலகத்தில் இந்த காலேஜை சூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் இந்த காலேஜில் படிக்கும்போதே இந்த ட்ரானை அழிக்கன்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்றே தவிர நீ எதுக்காக அந்த காலேஜை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்கல. இவனும் சொன்னாங்க, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் நான் உருப்படியானவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காண்டி தான் இந்த காலேஜை சூஸ் பண்ணேன். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கலாம். ஆனால் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு நல்ல பையன், என்னாலே சாதிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு காலேஜில் நான் வந்து சூஸ் பண்ணேன். நான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை சீட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் எதுவுமே சாதிக்கலை, எல்லாமே லக்கில் தான் கிடச்சிச்சு. ஸ்டார்டிங்கில் சீசரு அப்புறம் அந்த பிளாக் ரெண்டு பேர்த்துமே உன்னோட ஹெல்ப்பில் தான் புல்லட் மூலமாக சுட்டேன். ஸ்டார்டிங் உள்ளே என்ட்ராங்களே அவங்க ரெண்டு பேர்த்தையும் தோக்கடிச்சாலும் எல்லா பேரும் என்னை பார்த்து ஷாக்கை எனக்கு பேரு புகழ் எல்லாமே கிடச்சிது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இது எல்லாமே லக்கு தான் சொல்லி இவனும் ஃபீல் பண்ணியிருக்கல. லக்கெல்லாம் இல்லைடா, லக்கும் எல்லாத்துக்குலாம் கிடச்சது, ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். அப்படி நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட நினச்சிக்க வேண்டியதான் சொல்ல. நீ உனக்கு வழி என்னன்ற சுத்தமாக புரியாது. நீ இது வரைக்கும் யாராலையுமே மதிக்கப்படாமல் இருக்கியா, யாருமே உனக்கு கண்டுக்கிறாம இவெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லி மட்டமாக பார்த்துருக்காங்களா, அப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்திருக்காண்டா. எனக்கு எவனுமே இல்லை, ரொம்ப தனிமையில் தான் இருந்தேன். அப்படி தனிமையில் இருக்கிறதா எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிச்சு. அப்படி இந்த காலேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு 2 மைக்கு ஒரு பொண்ணு என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்தால், ஒரு அக்கா அம்மாக்கே இருந்து என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டா. இப்படிப்பட்ட என் கண்மாடி சார் எனக்கு சுத்தமாக இருக்கும்ல. நான் அந்த இடத்துக்கு வந்துடவே கூடாது. அப்படி வந்திருந்தாலும் இந்த மிஷினில் நான் தான் செத்து போயிருந்திருக்கேன். எனக்காண்டி அவள் செத்து போயிட்டாலும் சொல்லி ரொம்ப என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். இது எல்லாத்தையும் இவனு பார்க்குறேன். டேய் நான் இப்போ நினச்சா கூட உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். நான் அந்த பொண்ணை வேணால் உனக்காண்டி காப்பாற்றேன்னு சொல்லல. நீ என்ன சொல்கிறேன் எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலன்னு சொல்லலை. ஆமாம் நான் விளையாட்டுக்கெலாம் சொல்ல, 300 காலத்துலேருந்தே ஒரு சீக்ரெட்டான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கேன். அது முக்கால்வாசிக்கே தெரிஞ்சதில்லை. அந்த விஷயம் என்னென்னா, என்னையம்மாக்கே டீமன். நான் ஒரு டீமன் தான். என்னையம்மாக்கே டீமன் ஒரு சாதாரண ஆள்கிட்ட ஒரு கான்டாக்ட் மாதிரி போடுவாங்க. அந்த கான்டாக்ட் போட்டவங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு அடிமை தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு 4 விஷயம் கொடுப்பேன். அந்த 4 விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட சோல் எல்லாத்தையும் நான் எடுத்துக்குவேன். இதுதான் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டில் அவங்க 4 விஷயம் என்ன வேணால் கொடுப்பேன். அப்படிப்பட்ட கான்ட்ராக்ட் உனக்கு வேணுமாடா அப்படின்னு இவனு கேட்கல. சரி கான்ட்ராக்ட்டுக்கு ஏதாச்சும் கண்டிஷன் இருக்குமே, அந்த கண்டிஷன் சொல்லுந்து இல்லை. ஒரு கண்டிஷன் இல்லை, இந்த 4 விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் சோல் எடுத்துக்குவேன். அது கூடவே 2ஆவதாக ஒன்று இருக்குது. அந்த கண்டிஷன் என்னன்னா, நீ எப்போயாச்சும் இந்த உலகத்தில் நான் ரொம்ப தனிமையாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணி கத்தி சொன்னேன்னா அவ்வளோதான். அந்த இடத்துல இப்போ நம்ம கான்ட்ராக்ட் முடிச்சு போயிடும். அப்போயே உன்னோட சோல் நான் எடுத்துக்கேன்னு சொல்ல. நான் ஏன்டா அப்படி ஃபீல் பண்ணி கத்தி அழுக போகிறேன் அப்படின்னு சொல்ல. இல்லை அழுவாடா, நான் தான்டா உன்னை அழுக வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னடா வில்லங்கமாக பேசுகிற, சே இதெல்லாம் என்ன நமக்கு செட் ஆகாது, நான் லூசுத்தனமாலாம் இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அந்த பொண்ணுக்காண்டி இந்த கான்ட்ராக்ட் கூட போட மாட்டேன்னு சொல்ல. யாரை பார்த்து என்ன கேள்விடா கேட்டேன், எங்கள் அக்காக்காண்டி நான் என்ன கான்ட்ராக்ட் வேணால் போடணும்டா, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவனு சொல்லியிருப்பேன். உன் கையை பக்கத்தில் கொண்டான்னு சொல்லிட்டுனா 2 பேர் ஹைஃபை தட்டின்னு இருப்பாங்க. அவ்வளோதான் கான்ட்ராக்ட் வந்து போடப்பட்டாச்சு. இன்னிலேருந்து பண்ணால் நான் உன்னோட சர்வெண்ட் அப்படின்னு அந்த டீமனை சொல்லியிருந்திருக்கான். சரி பவர்லாம் எங்கடா கேட்கல, பவர்லாம் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பவர் உன்னால் போயிருந்தா ஸ்பீச் ஸ்பிரிட் அப்படின்ற பவர் யூஸ் பண்ண முடியும். இது மூலயமா மற்றவங்களோட ஸ்பீச் ஸ்பிரிட்டை உன்னால் பேன் பண்ண முடியும். முன்னாடி யாருமே பவர் யூஸ் பண்ண முடியாது. இது கொஞ்சம் நேரத்துக்கு தான் உன்னால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு பல சீட் கோட்லாம் உனக்கு இருக்குது. நீ நினச்சா அதிகமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் மனசு வைக்கன்னு சொல்லலை. சரி நீ மனசு வைப்பேன்னு சொல்ல, அதெல்லாம் தேவைப்படும் போது வைப்பேன். சரி 2வது வாரம் உனக்கு வந்து நான் அந்த பொண்ணை காப்பாதற்கு ஒரு வாரம் கொடுப்பேன். அந்த பொண்ணுகிட்ட போய் செத்துறாத அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு, அந்த பொண்ணு திரும்ப உயிரோட வந்துடுவான்னு சொல்லலை. ஏடா சொல்கிற, உண்மையிலே சாத்தியமாக சொல்லலை. நான் சொன்னால் கண்டிப்பாக செய்வேன். போய் வெற்றிகரமாக அந்த பொண்ணை காப்பாற்றிடான்னு சொல்லலை. சரி எப்படி போகிறது கேட்கல. இப்படி தாண்டா போகணுன்னு சொல்லி பண்ணேன். இவனும் எட்டி மிதிச்சுருப்பேன். டே என்னடா பின்னாடி எட்டி மிதிச்சுட்டு வலிக்குதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. தம்பி ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இருப்பேன். இவனும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருந்துருப்பேன். நம்ம ஹீரோ கண் மூச்சு பார்க்கல, அந்த பொண்ணு பக்கத்தில் தான் இருந்திருப்பேன்.
இந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றினா இவனோட பவர் இருக்குல்ல அந்த பவர் யூஸ் பண்ணி பண்ணா இந்த பொண்ணுக்கு அவளோட மாஸ்கே தலையில் போட்டுருப்பேன். இது மூலமாக அவளுக்கு உயிரோட வந்ததுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கிடைக்கும். இப்போ தான் என்னோட பவர் யூஸ் பண்ணாங்க பக்கத்தில் வந்துட்டு செத்துறாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பேன். அந்த பவர் ஆக்டிவேட் நான் அடுத்த செகண்ட் பண்ணால் கீழே அப்படியே ஷைனிங்காக மின்ன ஆரம்பிக்குது. இவளோட பிளட் எல்லாமே திரும்ப ரீஸ்டோர் ஆரம்பிக்குது. இதை கீழேருந்து அந்த டிராங்கி நாட்டம் இருக்கல அவனு பார்த்துருப்பேன். அவன் திரும்ப அந்த கிரியேச்சர் மூலமாக சாடிக்கலாம் பார்க்கல அந்த கிரியேச்சரோட வாழை போய் நம்ம ஹீரோ நசிக்கிருப்பேன். அவ்வளோதான் ஒட்டஞ்ச உடையில போய் அந்த கிரியேச்சர் எகிரிட்டு போய் ஓடி போயிருந்திருக்கா. இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக இருந்திருக்குல்ல அந்த இடத்துல டைவிங் பில் மாதிரி ஒரு சாம்பல் இருக்கான். அதை அத்து போட்டு அந்த கயரில் போய் அந்த பொண்ணை ஒன்று கட்டியிருந்திருப்பேன். கட்டினதுக்கப்புறம் மேலே சிக்னல் கொடுத்துருப்பேன். இந்த சிக்னல் மேலே போனதுக்கப்புறம் நம்ம சீசருக்குன்னு தெரிய வந்திருக்கா. கீழே இருந்து சிக்னல் வந்திருக்கு. அவங்க திரும்ப வந்துட்டாங்க அவளுக்குன்னு சொல்ல அவளாண்டா ஃபுல் ஃபோர்ஸில் போயிடா அந்த 2 பேர்த்து இழுங்கடா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. கீழே நம்ம ரெட்டை சேஃபாக நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிருந்திருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் வேலை இந்த இடத்துல டிராகன் கிங் நாட்டம் ரொம்ப ஆட்டம் போகிறேன். அவனை போட்டு தொழுந்துட்டு அந்த கசின்னு சொல்லியிருந்திருப்பேன். சரி அதுக்கு உனக்கு பவர்லாம் என்ன ஆல்ரெடி கொடுத்தேன். அந்த பவர் உனக்கு சுத்தமாக யூஸ் பண்ண தெரியாது. அதனால் நான் சொல்கிற பவரை எந்த யூஸ் பண்ணி தொட்டுனா இவனும் ஒரு சில பவரை பண்ண இந்த டிராகன் கிங் நாட்டம் அழியிருக்காண்டே சொல்லியிருந்திருப்பேன். அது ஒன்றும் இல்லை நீங்கள் 8ஆம் நாயில பெட்டி அந்த பெட்டிக்குள்ளே இப்போ 7 டெட்லி சின்ஸ் இருக்கா. இதை உருவாக்குனவே அந்த டிராகன் கிங் நாட்டம் தான் இருந்திருப்பேன். ஒரு 7 விதமான பவரை வந்து பார்த்தீங்கன்னா அவனும் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருந்துருப்பேன். அந்த பவர் மூலியமாக தான் நீ அவங்களை அழிக்க முடியும்னு சொல்லிட்டுனா அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக சொல்லியிருந்திருப்பேன். அவ்வளோ இந்த இடத்துல டிராகன் கிங் நாட்டன் அழிக்கிறது எப்படி அப்படின்ற நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல. அந்த டிராகன் கிங் நாட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நம்ம ஹச்சின்னு சொல்லிட்டேன் தம்பி அவனுக்குள்ளே ஃப்ளேம் பவர் இருக்குது. அது ஃப்ளேம் பவரை நீ ஆக்டிவேட் பண்ணல அதை தடுத்து நிறுத்தினா அதுக்கு தான் நான் பேன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீச்சை சொன்னேன்ல அந்த ஸ்பீச் ஸ்பீட்டை போடலான்னு சொல்லல. அவ்வளோதான் அவனை வந்து சங்கிலி மூலமாக கட்டி வச்சுருப்பேன். இதனால் அவனோட பவரை அவனால் ஆக்டிவேட் பண்ணியிருக்க முடியாது. நம்ம ஹீரோக்கு தான் சாச்சுன்னு சொல்லிட்டுனா அவனோட பவர் இருக்குல்ல அதாவது இப்போ நம்ம கசின்னு சொல்லியிருந்திருப்பேன் அந்த 7 டெட்லி சின்ஸ்னு அந்த 7 டெட்லி சின்ஸை வந்து பண்ண இவனை ஆக்டிவேட் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு 2 பவர் இவன் பக்கத்தில் இருந்திருக்கான். 3ஆவது ஒரு பவர் தலைமையில் இருந்திருக்கான். ஃபஸ்ட் இருக்க 2 பவரை வச்சு பண்ணேன். அந்த கிரியேச்சர் இவனும் பயங்கரமாக சண்டை ஓட்டு இருந்திருப்பேன். இருக்கிற ஃபுல் பவர் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ அந்த இடத்துல அந்த கிரியேச்சர் இருக்குல்ல அது ஓரளவு பண்ணால் அப்படியே மயக்கம் போகிற நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதாண்டா அதை போட்டுடா அப்படின்னு கசின்னு சொல்லியிருந்திருப்பேன். இவனு வேகமாக அதை கண்ணிலே பண்ண ஒரு அட்டாக் பண்ணியிருந்திருப்பேன். அட்டாக் பண்ணாத பண்ண அந்த கிரியேச்சர் வேகமாக வந்துருக்கிற திரும்ப ரொம்ப கோவத்தில் நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு அடி அடிச்சிருந்திருப்பேன். இதோட இந்த விஷயம் முடியாமல் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ டேக் கேர் பை கைஸ்.